ஹலோ கைஸ், நீங்கள் பார்த்துட்டு அனிமேட் கிளாஸ் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம அவதார்ஸ் பாத் டு கிரேட்னஸ் அப்படிங்கிற மான்வாவோட 27, 28 இந்த 2 எபிசோடோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதீங்க, பார்த்துட்டு வந்துருங்க. நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்க்குறதுல ஒரு லைக் போட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ கிரியேட் பண்ண ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போன எபிசோடோட லாஸ்ட்டில் என்ன நடந்திருக்குன்னா, நம்ம ஹீரோவும் அந்த உவா ஹபீஸ் ஆர்கனைசேஷனுக்கிட்ட இருந்து சிசிலி அப்படிங்கிற ஒரு ஹை எல்ஃப் குட்டி பொண்ணை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்திருப்பான். அப்போ அவனுங்க சும்மா இல்லாமல் நம்ம ஹீரோ அட்டாக் பண்றதுக்கு ஒரு கிறிஸ்டல் மேன் அப்புறம் ஒரு டீமன் ரெண்டையும் அமுச்சு விட்டுருப்பானுங்க. அப்புறமேட்டுக்கு நம்ம ஹென்ரிச் வந்து அந்த டீமனை அட்டாக் பண்ணியிருப்பான். இதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். சரி வாங்க இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ கெஸ் பண்றான் அப்படின்னு ஒரு சோல்ஜர் சொன்னான்ல, அவனும் செயின்டஸ் கிட்ட செயின்டஸ் இந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்டர்ல நம்ம ஹென்ரிச்சோட கெஸ்ஸை மட்டும் வச்சு அவருக்கு எந்த ஒரு ரிவார்டும் கொடுக்க முடியாது அப்படிங்கிறான். அப்ப நம்ம செயின்டஸும் என்னது நீங்க நம்பலையா, நம்ம சார் ஹென்ரிச்சை தான் இப்ப நம்பணும் அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த சோல்ஜரும் செயின்டஸ் ஆனா அது வந்து ஹென்ரிச் கிட்ட ட்ராக் பண்ற மாதிரி எந்த ஒரு பிளஸிங் இல்லையே, அப்புறம் எப்படி இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்க முடியும் அப்படிங்கிறான். அப்ப நம்ம செயின்டஸும் நான் ஒரு டிவைன் மெசேஞ்சர், நானே சொல்றேன் சார் ஹென்ரிச்சுக்கு ட்ராக் பண்ற மாதிரி ஏதாவது ஸ்கில் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்ம செயின்டஸ் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப அந்த கெல்நூட் அப்படிங்கிற எல்ஃபும் எந்திரிச்சு, உங்ககிட்ட உண்மையாவே ட்ராக் பண்ற ஸ்கில் இருக்கோ இல்லனா நீங்க கெஸ் பண்ணி சொல்றீங்களோ அது எனக்கு முக்கியம் இல்ல, நீங்க எங்க சில்ட்ரனை கண்டுபிடிச்சு கொடுத்தா மட்டும் போதும், அதுக்கு நாங்க என்ன வேணாலும் ரீபே பண்ணுவோம் அப்படின்ட்டு சார் ஹென்ரிச் எங்களை லீட் பண்ணுங்க அப்படிங்கிறான். அப்புறமேட்டுக்கு நம்ம ஹென்ரிச் போய் அந்த டீமனை அட்டாக் பண்ணதுல என்ன நடந்துச்சுன்னு காட்டுறாங்க. அந்த டீமனுக்கு ஒன்னும் ஆகல, நம்ம ஹீரோவும் அந்த டீமனும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் அவனோட ஸ்வார்ட்ல டிவைன் எனர்ஜிலாம் வச்சு அந்த டீமனை அட்டாக் பண்றான். அந்த டீமனும் நம்ம ஹீரோ பண்ண அட்டாக்ல மாட்டிட்டு இவன் என்ன இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கான், அது மட்டும் இல்லாம இவனோட டிவைன் எனர்ஜி அப்புறம் இவனோட காம்பேட் ஸ்கில் இதுவும் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு, இவன் ஒன்னும் நார்மலான ஆர்டினரி பர்சன் இல்லடா அப்படின்ட்டு அந்த டீமன் செத்து போயிருச்சு. அந்த கிறிஸ்டல் மேனும் என்னது செத்து போயிட்டானா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹார்லி அவதார் வந்து எங்கடா பார்த்துட்டு இருக்கிற, முதல்ல என்ன சமாளிட அப்படின்னு நம்ம ஹீரோ அவன் அட்டாக் பண்ண போறான். அப்ப அந்த கிறிஸ்டல் மேனும் ஓ அப்படியா சரி இதை நீ சமாளி அப்படின்னு நிறையவே ஆரோ வச்சு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணுது. நம்ம ஹீரோ அடி வாங்கிட்டு டேய் இது ஒன்னும் ரொம்ப மோசம் இல்ல, நீ என்னோட ஐஸ் அட்டாக் பண்ணிட்ட, இதுக்கு ரீபே பண்ணுண்டா அப்படின்னு நம்ம ஹீரோவும் அவங்கிட்ட தேர்ட் ஐ மாதிரி இருந்த ஒரு கிறிஸ்டலை எடுக்கிறான். அந்த கிறிஸ்டல் மேனும் டேய் இப்படி பண்ணாதடா அப்படின்னு கதறான். நம்ம ஹீரோவும் அந்த கிறிஸ்டலை எடுத்தது மட்டும் இல்லாம அவனோட தலையை சல்லியே நொறுக்கிட்டான். அப்புறம் நம்ம ஹீரோவும் இவங்களோட சண்டை போட்டு என் ஒரு கண்ணு போயிருச்சா, சரி இப்போ இதுக்கு ஒரு வழி இருக்கு அப்படின்னு அவன் கண்ணில் குத்தி இந்த ஆரோவை எடுத்துக்கிட்டு உன்னோட ஐஸை இனிமே நான் யூஸ் பண்ணிக்க போறேன்டா அப்படின்னு அந்த கிறிஸ்டல் மேனு கிட்ட இருந்து எடுத்த ஐஸை நம்ம ஹீரோ இம்ப்ளான்ட் பண்ணிட்டான். அப்ப நம்ம ஹீரோட சிஸ்டத்துல இருந்தே உங்களுக்கு புது பாடி பார்ட் கிடைச்சிருக்கு. அப்புறம் இந்த ஜெம் ஐயோட பவர் என்னன்னா உங்களால டெலி கைனடிக் பவரை யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. நம்ம ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டு எனக்கு இப்ப ரேஞ்ச் அட்டாக்கும் கிடைச்சிருச்சு, இதுக்கு மேல என்ன யாராலையும் தோக்கடிக்க முடியாது அப்படிங்கிறான். அப்ப அந்த உவா ஹபீஸ் ஆர்கனைசேஷனை சேர்ந்தவனுங்களும் இல்ல இதுக்கு வாய்ப்பே இல்ல, அந்த புதுசா வந்த பெலாடின் யாரா அவன், இவனுங்க ரெண்டு பேரும் என்னடா நாங்க கஷ்டப்பட்டு வளர்த்தி வச்சு இந்த மான்சரை ஈஸியா வந்து கொண்டுட்டானுங்க அப்படின்னு எல்லாம் ஷாக் ஆகுறானுங்க. அப்ப அந்த எல்டரும் டேய் யாரும் பயப்படாதீங்க, இவனுங்க ரெண்டு பேரும் நம்ம நினைச்சதோட ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கானுங்க, அதனால நம்ம கிட்ட இருக்க மீதி மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணுங்கடா, அவனுங்களுக்கு ட்ரீட் கொடுக்கலாம் அப்படிங்கிறான். அப்ப அந்த ஆர்கனைசேஷன்ல இருந்து அல்லகையும் அது வந்து எல்டர் நூராபி நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப அவனோட மூஞ்ச சேர்த்து ஏதோ ஒரு சுத்தி வச்சு அடிக்கிறானுங்க. யாருன்னு பார்த்தா நம்ம பெலாடின்ஸ். அவனுங்களும் டேய் இவனுங்க யாரையும் சும்மா விடாதீங்க எல்லாத்தையும் கொல்லுங்கடா அப்படின்னு இருக்கிறான். அப்ப அங்க இருக்க இன்னொரு குள்ளாவும் என்னது பெலாடின்ஸ் வந்துட்டானுங்களா சார், இப்ப நம்ம என்ன பண்றது, நம்ம டெலிபோர்ட் ஆகிறதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டுமா அப்படிங்கிறான். அப்ப அந்த எல்லோரும் அவனோட கையை பிடிச்சி இனிமே நம்ம திரும்பி போறதா இல்ல, அப்புறம் டேய் என்ன மன்னிச்சிரு, அவங்க எல்லாத்தையும் கொல்றதுக்கு உன்னோட சோலை குடுறா அப்படின்னு அவனோட சோலை அப்சர்வ் பண்ணி இப்ப நான் கிரேட் டீமனா சமன் பண்ண போறேன், அவதார் ஆஃப் கிரீட் என்னோட சாக்ரிஃபைஸை ஏத்துக்காங்க, இங்க வந்து இவனுங்க எல்லாத்தையும் கொல்லுங்க அப்படின்னு ஏதோ டீமனை சமன் பண்றான். அப்போ ஒரு டீமனோட கை வருது, என்னன்னு பார்த்தா அதுக்கு பின்னாடியே ஜெய்ஜாண்டிக்கான ஒரு டீமன் வருது. அந்த எல்லரும் அவங்களோட சாம்பல் கூட மிச்சம் இல்லாம போய் எல்லாத்தையும் கொல்லுங்க அப்படிங்கிறான். அப்ப அந்த எல்லர் மட்டும் என்னதுடா இது அப்படின்னு ஷாக் ஆகுறான். பார்த்தா அந்த எல்லர் சமன் பண்ண மேஜிக் சர்க்கிளுக்கு மேலேயே ஒரு டிவைன் மேஜிக் சர்க்கிளும் இருக்கு. அந்த எல்லரும் என்னது டிவைனிட்டியா, இங்க என்னடா நடக்குது அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப பார்த்தா அந்த எல்லர் சமன் பண்ண டீமனை அந்த டிவைன் எனர்ஜி வந்து அட்டாக் பண்ணுது. அந்த எல்லரும் இங்க என்னடா நடக்குது அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப யாரோ ஒருத்தன் நான் இந்த மாதிரி நடக்கும்னு நினைக்கவே இல்லை அப்படிங்கிறான். யாருன்னு பார்த்தா நம்ம சென்ட்ரல் சர்ச்சோட ஆர்ச் பைஷப். அவனும் டே இன்னைக்கு உன்னோட சாம்பல் மட்டும் தான் மிச்சம் இருக்கும் அப்படின்னு அந்த எல்டரை அட்டாக் பண்ணிட்டான். பார்த்தா அங்க ஒரு பெரிய பிளாஸ்ட். அப்ப நம்ம ஹென்ரிச்சும் இது முடிஞ்சிருச்சு அடங்குது அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹார்லியும் ஹே கிட்டோ இங்க வா அப்படின்னு அந்த பொண்ணை கூப்பிடுறான். அப்ப அந்த சிசிலி நம்ம ஹீரோ கிட்ட வந்து எனக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்குது, என் தலையெல்லாம் சுத்திட்டு மயக்க வர மாதிரி இருக்கு அப்படிங்கிறா. நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டே ஓ அப்படியா, இதுதான் நீ உயிரோட இருக்கிறதுக்கான ப்ரூஃப் அப்படின்ட்டு உனக்கு ஒன்னும் ஆகல, எங்கேயாவது அடி ஏதாவது பட்டுச்சு அப்படின்னு கேட்கறான்.
அப்ப சிசிலியும் இல்ல அப்படின்னு இருக்கிறா. அப்புறம் அந்த கெல்நூட் அப்படிங்கிற எல்ஃபும் நம்ம டஸ்கினும் வராங்க. அப்ப நம்ம டஸ்கினோ தேங்க்யூ சார் ஹென்ரிச், உங்களால தான் எங்களுக்கு கொஞ்சம் டைம் கிடைச்சிச்சு அப்படின்ட்டு. நீங்க சொன்னது கரெக்ட் தான், இதை எப்படி கண்டுபிடிச்சீங்க அப்படின்னு கேக்குறான். நம்ம ஹீரோவும் நான் ஒன்னும் பர்ஃபெக்டாலாம் கண்டுபிடிக்கல, இங்க சும்மா வந்தேன் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கிறான். அப்ப அந்த ஹை எல்ஃபும் என்னது சிசிலி அப்படின்னு ஷாக் ஆயிட்டு நம்ம சிசிலி முன்னாடி போய் முட்டி போட்டு உங்களை மீட் பண்ணதுல எனக்கு சந்தோஷம், நான் தான் லாஃபயர் எவின் கிங்டத்தை சேர்ந்தவன் அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோவும் அந்த எல்ஃபோட கண்ணு பார்த்து இதுதான் ஹை எல்ஃபோட ஐஸா, இது ரொம்பவே நல்லா இருக்கு, அப்புறம் இந்த மாதிரி தான் உங்க பீப்புள் ரீயூனியன் பண்ணுவீங்களா, சரி அப்புறம் நான் ஒரு நோபல் வாரியர், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுல ரொம்பவே சந்தோஷம் சிசிலி அப்படிங்கிறான். அப்ப அந்த லாஃபயரும் நம்ம ஹீரோ கிட்ட உங்க ஹெல்ப்புக்கு ரொம்பவே தேங்க்யூ, உங்களுக்கு நான் என்ன ஃபேவர் பண்ணட்டும் அப்படின்னு கேக்குறான். நம்ம ஹீரோவும் சேச்சே நான் என்ன இதெல்லாம் ரிவார்டுக்காகவா பண்ணேன், எனக்கெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படிங்கிறான். அப்ப அந்த எல்ஃப் மறுபடியும் நம்ம ஹீரோ கிட்ட நீங்க ஒரு நோபல் வாரியர், எங்களோட ரீபே மேல இன்ட்ரெஸ்டா இருப்பீங்களா அப்படின்னு கேக்குறான். நம்ம ஹீரோவும் என்னடா நீ இவ்வளவு புடிவாதம் பிடிக்கிற, சரி நீ வேற ரொம்ப கெஞ்சி கேக்குறியா, நான் உன்னோட ரீபேவை ஏத்துக்கிறேன் அப்படிங்கிறான். அந்த எல்ஃபும் ஏன்டா ரிவார்டு வேணும்னா நான் முன்னாடி கேட்கும் போதே ஒத்துக்க வேண்டியதாண்டா, ஏன்டா ஓவரா பண்ண அப்படிங்கிறான். அப்ப நம்ம சிசிலியும் ஹார்லி நீங்க கொஞ்சம் உட்கார முடியுமா அப்படின்னு கேக்குறா. நம்ம ஹீரோவும் உட்காரான். சிசிலி போய் நம்ம ஹீரோட நெத்தியில கிஸ் பண்றா. நம்ம ஹீரோவும் என்னதரா இது அப்படின்னு ஷாக் ஆகுறான். சிசிலியும் இதுதான் நேச்சரோட பிளெஸிங், இது நான் உங்களுக்கு தர ஒரு கிஃப்ட் அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும் இதுதான் அந்த ஓல்டு ட்ரீயோட எனர்ஜி அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப அந்த லாஃபயரும் நம்ம ஹீரோ கிட்ட இந்த பிளெஸிங்கை ஒரு ஹை எல்ஃபால மட்டும்தான் கொடுக்க முடியும், இந்த பிளெஸிங்னால உங்களுக்கு நேச்சர் எனர்ஜியோட பவர் கிடைக்கும் அப்படிங்கிறான். அப்ப நம்ம சிசிலியும் நான் ஒன்னும் ஹை எல்ஃப் இல்ல, அதனால இந்த பிளெஸிங் ஒன்னும் அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்காது, நான் அவேக்கனாட்டி உங்களுக்கு மறுபடியும் பிளெஸிங் கொடுக்குறேன் அப்படிங்கிறா. அப்புறம் அந்த லாஃபயரும் இதையும் ஏத்துக்காங்க, உங்களோட கையை கொஞ்சம் நீட்டுங்க அப்படின்ட்டு, இதுதான் டோக்கன் ஆஃப் ப்ராமிஸ், நாங்க எல்ஃபுக்குள்ள இப்படிதான் ப்ராமிஸ் பண்ணிப்போம், உங்களுக்கு ஃபியூச்சர்ல எந்த ஹெல்ப் தேவைப்பட்டாலும் நாங்க உங்களுக்காக ஹெல்ப் பண்ணுவோம் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே ஆஹா இது ரொம்பவே சூப்பரா இருக்குதுடா, நீங்க பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படிங்கிறான். அப்ப நம்ம சிசிலி அந்த வேர்ல்டு ட்ரீயோட பிரான்ச்சை நம்ம ஹீரோட்ட கொடுக்குறா. அப்ப அந்த டஸ்கினும் அந்த யங் மேனோட பிசிக் ரொம்பவே நல்லா இருக்கு, அப்புறம் உங்க கூட ஒரு பேரா நல்லாவே சண்டை போட்டான், அவனை உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறான். நம்ம ஹென்ரிச் அவதாரம் அவனை இதுக்கு முன்னாடி நான் பார்த்தது இல்ல, ஆனா இவங்க இப்ப அந்த ப்ராமிஸ் பண்ணோட்டி எனக்கு ஏதோ ஒரு மாதிரி ஃபீலா இருக்கு அப்படிங்கிறான். அப்ப அந்த டஸ்கினும் உங்களுக்கு இந்த மாதிரி தோணுதுறான், அது கண்டிப்பா உண்மையா தான் இருக்கும், அப்புறம் நம்ம ஆர்டரும் அவருக்கு பே பண்ணோம் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் ஆல்ரைட் நம்ம எதிர்பார்க்காததெல்லாம் நிறைய நடந்து போச்சு, இப்ப இந்த எவின் கிங்டமும் நமக்கு ஹெல்ப் பண்ணும், அது மட்டும் இல்லாம நம்ம டிவைன் ஆர்டரும் நமக்கு ஹெல்ப் பண்ணும், ஒரே கல்ல ரெண்டு மாங்கா, இப்ப நம்ம ஹார்லி பண்ண ஹெல்ப்பால நம்மளோட ஹியூபர்ட் அவதார் ஒரு மெர்ஜென்ட் ஆவறத யாராலையும் தடுக்க முடியாது அப்படிங்கிறான். அப்ப அந்த எல்ஃபும் சார் டஸ்கின் நீங்க எங்களோட ப்ராப்ளத்தை ரொம்பவே சீக்கிரமா சால்வ் பண்ணிட்டீங்க, இப்ப இது எங்களோட டர்ன், நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம் அப்படிங்கிறான். அப்ப டஸ்கினும் ரொம்பவே நல்லது, எங்களுக்கு ஒரே ஒரு ரெக்வஸ்ட் மட்டும் தான் இருக்கு, அந்த இம்மோர்டல் கிங் எங்க இருக்கான்னு ஃபைண்ட் பண்ணோம் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் எனக்கு நல்லாவே தெரியும், இவனுங்க இதுக்காக தான் இந்த ஹை எல்ஃபுக்கு ஹெல்ப் பண்ணானுங்க, சரி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு இருக்கிறான். அப்புறம் இந்த எல்ஃபோட பவரை பத்தி சொல்றாங்க, இந்த வேர்ல்டு ட்ரீயோட ரூட் இந்த உலகத்துல இருக்க எல்லா லேண்ட்ல இருக்க ட்ரீலயும் கனெக்ட் ஆயிருக்கும், இந்த எல்ஃபும் இந்த வேர்ல்டு ட்ரீ மூலியமா எதை வேணாலும் சென்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த லாஃபயரும் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், ஆனா அதுக்கு எனக்கு அசிஸ்ட் பண்றதுக்கு ஹெல்ப் வேணும் அப்படிங்கிறான். அப்ப டஸ்கினும் எனது அசிஸ்டா அப்படிங்கிறான். அப்ப அந்த லாஃபயரும் ஆமா அந்த இம்மோர்டல் கிங் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஆப்ஜெக்ட் இருந்தாதான் என்னால அவனை ட்ரேஸ் பண்ண முடியும், இல்லனா என்னால பர்ஃபெக்ட்டா ட்ரேஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறான். அப்ப டஸ்கினும் ஓ அப்படியா சரி அப்படின்னா என் கூட வாங்க அப்படிங்கிறான். அப்புறமேட்டுக்கு பார்த்தா அவங்க சர்ச்சுக்கே டெலிபோர்ட் ஆயிட்டாங்க. நம்ம ஹீரோவும் நான் இவ்வளவு சீக்கிரமா திரும்ப வரும் அப்படின்னு கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, அது மட்டும் இல்லாம இவனுங்க இத்தனை ஹோலி பேரியரை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கானுங்க, இந்த சுச்சுவேஷன் ரொம்பவே கஷ்டமா போயிட்டு இருக்குது, அது மட்டும் இல்லாம இந்த இம்மோர்டல் கிங்கோட ஃப்ரேக்மெண்ட் இருக்க ரூட்டை யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது, அப்புறம் இந்த பேரியர் எல்லாம் நம்ம ஹேண்ட்ஸே வந்தா கூட சீக்கிரமா உடைக்க முடியாது அப்படிங்கிறான். அப்ப அந்த இன்குவிஸ்டரும் இந்த வழியா தான் போகணும் அப்படிங்கிறான். அப்புறம் அதையும் மீறி ஹேண்ட்ஸ் இங்க உள்ள வந்தான் அப்படின்னா இங்க இருக்க ஒவ்வொரு பெலாடினும் சாதாரணமான ஆள் இல்ல, இவனுங்க எல்லாரும் ஹை பிரீஸ்ட், ஏதோ எலிய பிடிக்கிற மாதிரி ஹேண்ட்ஸை பிடிச்சிருவானுங்க, அப்புறம் நான் சீக்கிரமா ஏதாவது பண்ணும் அப்படிங்கிறான். அப்ப அந்த எல்ஃபும் ஓ இதுதான் அந்த இம்மோர்டல் கிங்கோட ஃப்ரேக்மெண்டா, இப்ப அந்த இம்மோர்டல் கிங்கை ட்ரேஸ் பண்றது ரொம்பவே ஈஸியா இருக்கும் அப்படின்ட்டு ப்ரே பண்ண ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோவும் இந்த ஹை எல்ஃப் இவன் ஹேண்ட்ஸை ட்ரேஸ் பண்ணிடுவானோ, அப்படி மட்டும் பண்ணிட்டேன்னா எல்லா எலைட் சோல்ஜரும் ஹேண்ட்ஸை ஈஸியா பிடிச்சிருவானுங்க, இப்ப நான் என்ன பண்ணட்டும், எப்படி ஹேண்ட்ஸை காப்பாத்துறது, ஒரு நிமிஷம் இது ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன், சரி ஆல்ரைட் நான் அந்த இம்மோர்டல் கிங்கோட ஃபைனல் ஃப்ரேக்மெண்ட்டை எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறான். அடுத்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல அந்த ஊ ஆஃப் அபிஸ் ஆர்கனைசேஷன் ஏதோ ஒரு மீட்டிங் போட்டுக்கிறானுங்க. அப்ப அங்க ஒரு வாய்ஸ் எல்லாரும் இங்க வந்துட்டீங்களா அப்படிங்குது. அப்ப எம்ப்ரி ஓவர் சீடு பிரசன்ட் அப்படின்னு ஒருத்தன் சொல்றான். அப்புறம் இன்னொருத்தனும் நான் தாண்டா எஸ்டின் நானும் பிரசன்ட் அப்படிங்கிறான். அப்புறமேட்டுக்கு அங்க இருக்க வாய்ஸ் நியூராபி செத்துட்டான், அதனால அந்த மீட்டிங்ல ஜாயின் பண்ண மாட்டான் அப்படிங்குது. அப்ப அந்த எம்ப்ரி
நியூரபி அப்படிங்கிறவனும் ஆமா இந்த நியூஸை நானும் கேள்விப்பட்டேன், ஏதோ ஹை எல்ஃப் எல்லாம் சேர்ந்து நியூரபி கொன்னாங்களாம். ஃபர்ஸ்ட் அந்த மார்க்கோஸ் அந்த இம்மோர்டல் கிங்கோட ஃப்ரேக்மெண்ட்டை கல்டிவேட் பண்ணிட்டு இருக்கும்போது அவனை கொன்னானுங்க. இப்ப நம்ம நியூரபியும் கொண்டுக்கிறானுங்க. இதுக்கு பின்னாடி யாரா இருக்கிறாங்க அப்படின்னு இருக்கிறான். அப்ப அங்க இருக்க இன்னொருத்தனும் நம்ம ரொம்ப கேர்லெஸ்ஸா இருக்க மாட்டேங்குது. அப்புறமேட்டுக்கு அந்த இம்மோர்டல் கிங்கோட ஸ்டூடெண்ட் ஒருத்த வந்துக்கிறானா அப்படிங்கிறான். அப்ப அங்க இருக்கவனோ என்னது அந்த இம்மோர்டல் கிங்கோட புது ஸ்டூடெண்டா, நம்மளால அவனை யூஸ் பண்ண முடிஞ்சுன்னா அவனை யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறான். அப்ப அங்க இருக்க இன்னொருத்தனும் டேய் பைத்தியக்காரன், அவன் நம்ம ஆளுங்களே கொண்டுட்டுக்கிறான், நீயும் சாவ போறியா அப்படின்ட்டு இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா போகுது அப்படிங்கிறான். அப்புறமேட்டுக்கு நம்ம செயின்டஸ் ஸ்ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹேண்ட்ஸும் நான் எத்தனை பேரியர் போட்டிருந்தேன், அது மட்டும் இல்லாம ஒரு மவுண்டனோட டீப்ல தான் இருந்தேன், ஈஸியாவே அந்த செயின்டஸ் எனக்கு கண்டுபிடிச்சிட்டாங்க. அது எப்படின்னு எனக்கு இப்ப புரிஞ்சிச்சு. இந்த இம்மோர்டல் கிங்கோட ஃப்ரேக்மெண்ட் வச்சு தான் இங்க என்ன கண்டுபிடிக்கிறாங்க. என்னோட பாக்கெட் டைமென்ஷன்ல இதை மறைச்சு வச்சிட்டேன்னா யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் அந்த இம்மோர்டல் கிங்கோட ஃப்ரேக்மெண்ட் அவனோட பாக்கெட் டைமென்ஷனுக்குள்ள வைக்கிறான். பார்த்தா அது பாக்கெட் டைமென்ஷனுக்குள்ள போகாம கீழே வந்து விழுந்து போச்சு. அப்ப நம்ம ஹீரோவும் ஓ அப்படின்னா இந்த ஃப்ரேக்மெண்ட்டை நார்மல் பாக்கெட் டைமென்ஷன்ல வைக்க முடியாதா, நான் எர்த்லயே இருந்தா கூட இந்த இம்மோர்டல் கிங் ஃப்ரேக்மெண்ட் எடுக்கிற மாதிரி ஒரு பாக்கெட் டைமென்ஷனை கண்டுபிடிக்கணும், நான் ஏன் என்னோட உடம்பையே ஒரு பாக்கெட் டைமென்ஷனா மாத்தக்கூடாது, அப்ப ஈஸியா என்னோட உடம்புலயே என்னோட ஃப்ரேக்மெண்ட்டை மறைச்சு வச்சுக்கலாம்ல அப்படின்னு நம்ம ஹீரோ அவனோட உடம்புல ஒரு பாக்கெட் டைமென்ஷனை கிரியேட் பண்றான். நம்ம ஹீரோவும் சக்சஸ்ஃபுல்லா பாக்கெட் டைமென்ஷனை கிரியேட் பண்ணி முடிச்சுட்டு தக்காளி நான் கிரியேட் பண்ணிட்டேன்டா, இப்போ இந்த ஃப்ரேக்மெண்ட்டை பாக்கெட் டைமென்ஷன்ல ஸ்டோர் பண்றேன் அப்படின்னு அந்த ஃப்ரேக்மெண்ட்டை நம்ம ஹீரோ அவனோட உடம்புல இருக்க பாக்கெட் டைமென்ஷன்ல வைக்கிறான். அதுவும் ஒர்க் ஆயிருச்சு. நம்ம ஹீரோவும் இது ஒர்க் ஆயிருச்சா, இனிமே என்னை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிறான். அந்த ஃப்ரேக்மெண்ட்ல இருந்து டார்க் எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. நம்ம ஹீரோவும் நல்லது, என்னோட பெரிய ப்ராப்ளத்தையே இப்ப சால்வ் பண்ணியாச்சு, அப்புறம் இங்க இருந்து எந்த எவிடன்ஸும் வெளியே போக கூடாது, அதனால இந்த இடத்த அழிச்சிடலாம் அப்படின்னு அந்த இடத்த நம்ம ஹீரோ கொளுத்தி விட்டு அப்புறம் இப்ப கடைசியா ஒண்ணு பண்ணணும், இந்த பேரியரையும் எடுத்து விட்டுறலாம் அப்படின்னு அந்த பேரியரை நம்ம ஹீரோ ரிலீஸ் பண்ணிட்டு என்னோட டார்க் ஆரா இந்த என்டையர் இளம் ஃபுல்லா பரவ போகுது, என்ன சீக்கிரமா வந்து கண்டுபிடிங்கடா அப்படின்னு அவனோட டார்க் எனர்ஜியை வேணும்னே ரிலீஸ் பண்ணிட்டு இப்ப நான் அந்த இம்மோர்டல் கிங்கோட லாஸ்ட் ஃப்ரேக்மெண்ட்டை போய் எடுக்கிறேன்டா அப்படிங்கிறான். அப்ப அந்த காட்டுல இருக்க ஒரு ட்ரீல இருந்து எனர்ஜி வந்துகிட்டு அந்த எல்ஃபும் நான் கண்டுபிடிச்சிட்டேன், அந்த இம்மோர்டல் கிங் அந்த வெஸ்ட் ரீஜியன்ல இருக்க ஃபாரஸ்ட்ல தான் இருக்கான் அப்படிங்கிறான். அப்ப அந்த ஆர்ச்சி பைசப்பும் அங்க இருக்க சோல்ஜர்ஸ் கிட்ட டே நம்ம உடனே அந்த வெஸ்ட் ரீஜியனுக்கு போகணும், எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணுங்க, உங்களுக்கு என்ன வெப்பன் தேவைப்பட்டாலும் எடுத்துக்காங்க, நான் ஆர்ச்சி பைஷப் உங்களுக்கு பர்மிஷன் தரேன் அப்படிங்கிறான். அப்ப யாரோ ஒரு புது சோல்ஜர் வந்துகிட்டு வாட் எ ஷேம், நீ என்ன இந்த மாதிரி ஒரு முக்கியமான மிஷனுக்கு கூடவா கால் பண்ண மாட்ட, உனக்கு என் ஹெல்ப் தேவைப்பட்டுச்சுன்னு கூப்பிட்டாங்க, நான் தான் பெலாடின் ஃபிரல் கெய்ரான் கிராண்ட் சர்ச்சை சேர்ந்தவன், நானும் உன்னோட டீம்ல இருக்கேன் அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஆர்ச்சி பைஷப்பே ஷாக் ஆகிட்டு என்னது இவனா, இந்த பைத்தியக்காரனை யாரா கூப்பிட்டாங்க, இவன் தான் அந்த கேரினல் ஃபயர் அந்த கெய்ரான் கிராண்ட் சர்ச்சோட ரொம்பவே பவர்ஃபுல்லான பிரீஸ்ட், இவனை யாரா கூப்பிட்டாங்க அப்படின்ட்டு நம்ம செயின்டஸை பார்க்கறோம். அப்ப நம்ம செயின்டஸும் ஆர்ச்சி பைஷப் நான் தான் இவரை உங்களோட டீமுக்கு கூப்பிட்டேன், நமக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்காரு அப்படிங்கிறாங்க. அப்ப நம்ம ஆர்ச்சி பைஷப்பும் செயின்டஸ் கிட்ட செயின்டஸ் இல்ல இதை என்னால அலோவ் பண்ண முடியாது அப்படிங்கிறான். அப்ப செயின்டஸும் ஆர்ச்சி பைஷப் அது வந்து பிறல் கார்டினன்ட்டும் உங்க கூட வரட்டுமே, நீங்க தான் இந்த சர்ச்சோட ஒரு பில்லர் மாதிரி, உங்களுக்கு ஏதாவதுன்னா நாங்க என்ன பண்றது அப்படின்ட்டு நம்ம செயின்டஸ் சோகமா மூஞ்சி வச்சுக்கிறாங்க. அப்ப நம்ம ஆர்ச்சி பைஷப்பும் நம்ம ஹீரோவை கூப்பிடுறான். நம்ம ஹீரோவும் சொல்லுங்க யுவர் ஹோலினஸ் அப்படிங்கிறான். அப்ப அந்த ஆர்ச்சி பைஷப்பும் ஹென்ரிச் நீங்க நம்மளோட கிராண்ட் சர்ச்சிலேயே இருந்து நம்ம செயின்டஸையும் கிராண்ட் சர்ச்சையும் ப்ரொடெக்ட் பண்ணுங்க அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் புரிஞ்சுது ஆர்ச்சி பைஷப் அப்படிங்கிறான். அப்ப அந்த ஆர்ச்சி பைஷப்பும் நம்ம ஹீரோவோட காது கிட்ட வந்து இங்க என்ன வேணாலும் நடக்கலாம், இனிமே நம்ம செயின்டஸை நீங்க தான் ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோ என்னடா சொல்ற அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்புறம் அந்த ஆர்ச்சி பைஷப் அங்க இருந்து கிளம்பிட்டான். நம்ம ஹீரோவும் நீங்க ஒன்னும் கவலையே படாதீங்க, நான் செயின்டஸை பத்திரமா பாத்துக்கிறேன், என்னை தாண்டி அவங்களை யாராலையும் தொட முடியாது அப்படிங்கிறான். அப்புறமேட்டுக்கு அவனுங்க எல்லாம் கிளம்பிட்டானுங்க. அப்ப அந்த ஆர்ச்சி பைஷப் மறுபடியும் நம்மளோட நாட்டுக்காக நம்ம போராட போறோம், அந்த பேட்டில் ஃபீல்டுல நம்மளோட எவ்வளவு பவர்ஃபுல்லான ஆள் இருந்தாலும் நம்ம பயப்படக்கூடாது, பயம் அப்படிங்கிறது ஒரு கனவு மட்டும்தான், நம்மளுக்கு துணையா நம்மளோட டிவைன் காட்ஸ் இருப்பாங்க, எதுக்கும் பயப்பட வேண்டாம் அப்படின்னு அவனுங்களை மோட்டிவேஷன் பண்ணிட்டு இந்த நாடு பீஸ்ஃபுல்லா இருக்கட்டும், வெற்றி நமக்கே அப்படின்ட்டு அங்கிருந்து எல்லாம் டெலிபோர்ட் ஆயிட்டானுங்க. அப்ப செயின்டஸும் அவங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் செயின்டஸ் நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, அவங்களுக்கு ஒன்னாவது அவங்க பத்திரமா திரும்பி வந்துருவாங்க, நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்றேன் அப்படிங்கிறான். அப்ப நம்ம செயின்டஸும் நம்ம ஹீரோ கிட்ட உங்களுக்கு என்ன நடக்குன்னு ஏற்கனவே தெரியுமா, உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஸ்கில் இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம ஹீரோவும் அப்படிலாம் எந்த ஸ்கில்லும் இல்ல, என்னோட நம்பிக்கை தான் அவங்களுக்கு ஒன்றும் ஆகாது அப்படிங்கிறான். அப்புறமேட்டுக்கு நம்ம ஹேண்ட்ஸை காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் இப்போ எனக்கு கொஞ்சம் டென்ஷனா இருக்கு, ஏன்னா இங்க இருக்க ஒவ்வொரு வால்லையும் அவனுங்க சீலிங் ஸ்பெல்ல போட்டு போய்க்கிறானுங்க, என்னால நல்லாவே சென்ஸ் பண்ண முடியுது, இந்த பேரியர் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு, அது மட்டும் இல்லாம உள்ள இன்னும் நிறைய பேரியர் இருக்கலாம், அதனால இது எல்லாத்தையும் நான் ஒரே டைம்ல அழிக்கிற மாதிரி ஒரு பெரிய ஸ்பெல்லா போடணும் அப்படின்னு நம்ம ஹீரோவும் ஏதோ ராக்கெட் கொளுத்துற மாதிரி
மாதிரி பெரிய பெரிய டார்க் மேஜிக் அட்டாக்லாம் யூஸ் பண்றான். அப்ப அந்த சர்ச்சில் இருக்க சோல்ஜர்ஸ்லாம் என்னதுடா அது என்ன டார்க் மேஜிக் அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. அப்புறம் அங்க கீழே அது என்னதுடா இவ்வளோ ஜாம்பி டீமனா நம்மள யாரும் அட்டாக் பண்றாங்க அப்படின்னு அந்த வாட்ச் டவர்ல இருந்த கார்டு எல்லாம் கதறான். அப்புறமேட்டுக்கு ஒரு ஃபாரஸ்ட்ல காட்டுறாங்க. அங்க நம்ம ஆர்ச் பைஷப் அப்புறம் அந்த எல்ஃப் எல்லாம் போனானுங்கல்ல, அவனுங்களும் இல்ல இதுக்கு வாய்ப்பே இல்ல, இந்த இடத்துல அந்த இம்மோர்டல் கிங்கோட பிரசன்ஸை நம்மளால சென்ஸ் பண்ணவே முடியல, நாம இந்த ஃபாரஸ்ட்ல எல்லா இடத்துலயும் தொலைவி பார்த்துட்டோம், இங்க யாருமே இல்ல, இது எப்படா சாத்தியம் அப்படின்னு அந்த டஸ்கின்லாம் ஷாக் ஆகுறான். அப்ப அந்த லா ஃபயர் எல்ஃபும் இல்ல இதுக்கு வாய்ப்பே இல்ல, கண்டிப்பா இந்த இடத்துல இருந்து தான் அந்த இம்மோர்டல் கிங்கோட பிரசன்ஸ் வந்துச்சு, நான் வேர்ல்டு டீல கனெக்ட் ஆகி பார்த்தேன், அவன் கண்டிப்பா இங்க தான் இருந்தான், ஆனா இங்க யாருமே இல்ல, என்ன நம்புங்க கன்ஃபார்மா அவன் இங்க தான் இருப்பான் அப்படிங்கிறான். அப்ப அந்த ஆர்ச் பைஷப்பும் ஆனா இங்க தான் யாருமே இல்லையே. அப்ப அந்த ஆர்ச் பைஷப்பும் ஒரு நிமிஷம் அப்படின்னு ஷாக் ஆயிட்டு நாம எல்லாருமே இங்க வந்துட்டோம், கிராண்ட் சர்ச்சில் யாருமே இல்ல, அப்படின்னா இது ட்ராப்பா, டேய் இது ஒரு ட்ராப், உடனே எல்லாரும் கிராண்ட் சர்ச்சுக்கு ரிட்டர்ன் ஆகுங்க அப்படிங்கிறான். அப்புறமேட்டுக்கு அந்த கிராண்ட் சர்ச்சை பார்த்தா நெருப்பு கொழுந்து விட்டு எரியுது. அப்புறமேட்டுக்கு நம்ம ஹேண்ட்ஸ் அவதாரம் எப்படியோ அந்த இம்மோர்டல் கிங் ஃப்ரேக்மெண்ட்டையாவது பார்த்தோமே, இப்போ இதையும் அப்சர்வ் பண்ணிடலாம் அப்படின்னு அவனோட பாக்கெட் டைமென்ஷன் ஓபன் பண்ணி இம்மோர்டல் கிங் அரைஸ் அப்படிங்கிறான். இவனுங்க என்னமோ சோலோ லெவலிங்ல வர டயலாக்லாம் விட்டுட்டு இருக்கானுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டு கமெண்ட் பண்ணுங்க, அப்பதான் நிறைய பேருக்கு இந்த வீடியோ ரெக்கமெண்ட் பண்ணும், எனக்கும் நெக்ஸ்ட் வீடியோ கிரியேட் பண்ண ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். இதோட அந்த சாப்டர் முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.